நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் தாங்க போட்டிருக்கான், டே கேண்டில் வைஸ். ஸோ நீங்கள் சுமார் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செல்லிங். ஸோ எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணியிருக்கான் நிஃப்டி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ட்ரெண்டு ஒன்றும் சரியில்லைங்க. இங்கே பாருங்கள், கண்டினியூ அக்ரெசிவாக வந்திருக்காங்க 3 கேண்டிலுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, 3 கருப்புக்காக ஒன்று. இதே பார்த்தோன்னா க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அக்ரெசிவாக வருதுங்க. மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து க்ளோசிங் வைக்கிறானுங்க. ஸோ அவனுக்கு என்ன சொல்ல வர்றானுங்கன்னு தெரிலங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டைம் விட்டோம்னா தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். பேங்க் நிஃப்டி அதே தாங்க. பேங்க் நிஃப்டி ஆனால் பேங்க் நிஃப்டி பரவாயில்லைங்க. இன்றைக்கி இங்கே பாருங்கள், இந்த லெவல் வரைக்கும் தான் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோவையும் வந்து பிரேக் பண்ணி விட்டு மறுபடி மேலே கொண்டு வந்திருக்கான். ஒரு சில டைம் பேங்க் நிஃப்டி தான் இந்த மாதிரி பண்ணுவோம், இந்த டைம் நிஃப்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பாருங்கள், கேப் அப் ஓப்பனிங் தான், நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு. திரும்ப வந்து பார்த்தினாங்க அப்படியே கொண்டு போய் ஹையர் ஹை தான் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இவனும் ஒன்றும் கேண்டில் ஒன்றும் சரியில்லைங்க. ஸோ இவனும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தாங்க. ஸோ பார்ப்போங்க. ஏன்னா வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கிறப்போ வந்து பார்த்தினாங்க நம்ம வந்து புட் சைடுக்கு வந்து பிளான் பண்ணக்கூடாது. ஸோ அமைதியாக ஒன்று பையிங் சைடை ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லாட்டி அமைதியாக வெயிட் பண்ணி ஸோ மார்க்கெட் எங்கே வந்து திரும்புதுன்னு பார்த்து அங்கே என்ன கூட என்ட்ரி ஆகிக்கலாம். இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தினாங்க நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்க, இந்த லெவல் வந்துட்டாங்க. நம்ம இந்த ஒரு ஃபிபினாக்கி போட்டு நம்ம சொன்னோம்லங்க, சேம் அந்த லெவல் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. 1548 வருதுங்க. இப்போ இன்றைக்கி வந்து 1527 வந்து க்ளோசிங் வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. ஸோ அப்புறம் இதையும் பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இந்த லெவல் வந்துட்டு மறுபடியும் திரும்ப இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டுங்க. ஸோ அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் திரும்ப பையிங் சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்பாங்க மார்க்கெட் என்ன மாதிரி வருதுன்னு. ஸோ வாங்கினீங்க அமைதியாக ஹோல்டு பண்ணிக்கோங்க. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவையும் பிரேக் பண்ணணுங்க. ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணணும், இல்லையா இந்த லோவை பிரேக் பண்ணும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறது நல்லது இல்லைங்க. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே அதை டெஸ்ட் பண்ண வந்துட்டு திரும்பிச்சுனாங்க டப்புன்னு வாங்கிக்கலாங்க. ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணி போச்சுன்னா என்ன ஒரு ஸ்கால்பிங் ட்ரேட் மாதிரி என்ன பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு இதுக்கு இடையில பண்ணால் வந்து மாட்டிப்போங்க. லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போங்க. இன்றைக்கி அப்படியே செல்லிங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வந்து நேற்று பையிங் வந்திருக்கு. அப்பர் சைடு பையிங் வந்துட்டு விக்கு தாங்க வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இருந்தாலும் பார்ப்போங்க. ஏன்னா இதெல்லாம் ஹையில் போயிடுச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான், US30. ஸோ பார்ப்போங்க. எல்லாமே மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் டைம் விட்டால் தாங்க நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே இவன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அடிச்சிருக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். ஷார்ட் டைமில் டபுள் டாப் மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போங்க. ஏன்னா நம்ம விக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவுக்கு வந்துருச்சுங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு டவுன் சைடுக்கு திரும்ப கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ விக்ஸு அப்பர் சைடு ஃபார்ம் பண்ணுற கூட ரெடியாக இருக்கும். ஸோ பார்ப்போங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.